வணக்கங்க. நான் உங்கள் தீபா மதனகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எப்படி சங்குப்பூவை வச்சு ஒரு சுக்குமல்லி காஃபி ரெடி பண்ணிடலாங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஒரு 10 சங்குப்பூவை போட்டுடுறாங்க. போட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. சங்குப்பூவோட பின்பகுதியில் ஒரு பச்சை கலர் காம்பு இருக்கும், அதை கிள்ளி போட்டுட்டு பூ இதழ்களை மட்டும் நல்லா தண்ணியில் கழுவிட்டு இந்த தண்ணி கொதிக்க விடணுங்க. நல்லா கொதித்த பிறகு உங்களுக்கு எவ்வளோ கப் ஆஃப் டீ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல மெஷர் பண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு இந்த பூக்களை நல்லா கழுவிட்டு அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தண்ணி நல்லா ப்ளூ கலர் ஆயிருங்க. அதுக்கப்புறம் சுக்குமல்லி காஃபி பவுடர் வச்சுருப்பீங்களா, அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேவையான நாட்டு கரும்பு சக்கரை இருக்குல்லங்க, அதையும் போட்டுக்கோங்க. போட்டு 2 நிமிஷம் கொதித்து இறக்கி வடிகட்டி குடிச்சிங்கன்னா நம்மளோட சங்குப்பூ சுக்குமல்லி காஃபி ரெடிங்க. ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். முன்னேறுவோம்.